ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு சாயங்காலம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, "என்ன மச்சான் ஓட்லாம் போட்டாச்சா?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் ரொம்ப அசால்ட்டா, "உட்றா வெயில் வேற அதிகமா இருக்கு. கியூல வேற போய் நிக்கணும். அதுவும் இல்லாம கோடிக்கணக்குல ஓட்டு விழுற இடத்துல, என்னோட இந்த ஒரு ஓட்டு விளையல்லாம் என்னடா ஆகப்போது? இதனால என்ன பெருசா சேஞ்ச் வந்துற போது?" அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு அவன்கிட்ட நான் எதுவும் என்னால சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த தேர்தல் ரிசல்ட்ட பார்த்தா, என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஒரு ஓட்டு என்ன செஞ்சிட போகுதுன்னு நெனைக்கிற எல்லாருக்கும், இது ஒரு செம்மையான பதிலா அமைஞ்சிருக்கு. அது வேற எங்கேயும் இல்ல. நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில தான் அந்த மேஜிக் நடந்திருக்கு. ஏன்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல, இப்போ ஒட்டுமொத்த மாநிலமே வியந்து பார்க்குற ஒரு சம்பவமா அது மாறியிருக்கு. திருப்பத்தூர் தொகுதியில அமைச்சரா இருந்த பெரிய கருப்பன் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் சீனிவாச சேதுபதிக்கும் இடையில நடந்த அந்த போட்டியில, கடைசி ரவுண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா, திமுக வேட்பாளர் 30 ஓட்டு முன்னிலையில இருக்கார். சரி, ஜெயிச்சிட்டோம்னு அவங்க தரப்பு நெனச்சப்ப தான், கடைசி ரவுண்டு வாக்குகள் எண்ணி முடிச்சப்போ, எல்லாரையும் அதிர வைக்கிற மாதிரி சீனிவாச சேதுபதி வெறும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாருன்னு அறிவிப்பு வருது. என்னது ஒரு ஓட்டா? அப்படின்னு அதிர்ச்சியான திமுக தரப்பு மறுவாக்கு எண்ணிக்கை கேட்டு பார்த்தாங்க. ஆனா தேர்தல் விதிமுறைப்படி செக் பண்ணப்போ சீனிவாச சேதுபதி ஜெயிச்சது உறுதியாயிடுச்சு. இது மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தப்போ, நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்த ஒரே ஒரு ஓட்டு மேஜிக் இந்திய அரசியல்ல பலமுறை நடந்திருக்கு. 2004ல நடந்த கர்நாடக எலெக்ஷன்லையும் இதே மாதிரி தான் ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஏஆர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் தோத்து போயிருக்காரு. இதுல கொடுமை என்னன்னா, அவரோட சொந்த கார் டிரைவரே அன்னைக்கு ஓட்டு போட போகலையாம். அவர் மட்டும் போயிருந்தா அந்த கதை மாறி இருக்கும். 2008ல் நடந்த ராஜஸ்தான் தேர்தலையும் அங்க காங்கிரஸ் மாநில தலைவராகவே இருந்த சிபி ஜோஷி ஒரு ஓட்டுல தோத்துருக்காரு. அவர் தான் முதலமைச்சர் ஆவார்னு எதிர்பார்த்த நேரத்துல அந்த ஒரே ஒரு ஓட்டு அவரோட கனவையே கிடைச்சிருச்சு. 1999ல் நடந்த டெல்லி எலெக்ஷன்ல ஆட்சியே கவுந்த கதையும் நடந்திருக்கு. அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவங்களோட அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் வெறும் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தான் தோத்து ஆட்சி கவிழ்ந்துருச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியமான வாக்குன்னு மிக தெள்ள தெளிவாக இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு.